அதுக்கப்புறம் உணவில் இதோடு சேர்ந்து வெளிப்பிரயோகமாக மூட்டில் வந்து நிறைய தைலங்கள் இருக்குது. அது நாராயண தைலம், பிண்ட தைலம், வாதகேசரி தைலம், இந்த மாதிரி எண்ணெய்களை ஆரம்பத்திலே வலி ஆரம்பிக்கும் போதே மூட்டுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறது. கால்சியம் குறைவு இருந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்ததுன்னா பிரண்டை சட்னி எடுத்துக்கிறது, மோர் நிறைய எடுத்துக்கிறது, இது மாதிரி உணவுலேயே எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிறது. இது எல்லாமே வலியை வந்து குறைக்கிறதுக்கு உதவும். இதை தாண்டி ஆரம்பத்திலேயே சரியான யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சியும் சேர்ந்து பண்ணோன்னா மூட்டுகளுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், தசைகள் அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் இந்த வலியை தீவிரமாக போக விடாமல் தடுக்கும். இந்த வலியினால் கால் வந்து போ மாதிரி ஆகி சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து விடலாம். அதனால் மூட்டு வலியை நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோடு ஆரம்பத்திலேயே தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுமையாக இந்த நோயிலிருந்து வருங்காலத்தில் விடுபடலாம்.